வணக்கம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் சமாதானமும் உங்களுக்காக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையை பற்றியும் ஆன்மீக வாழ்க்கையை பற்றியும் பரிசுத்த வேதாகமத்தின் ஒளியில் நிரந்தரமான மதிப்பீடுகளாக கருதப்படும் மதிப்புகளை குறித்தும் சிந்திக்க இப்பொழுது உங்களுக்கு ஒரு நேரம் இருப்பது எவ்வளவு நல்லது. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வது, நீங்கள் ஏன் இங்கு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கடவுள் உங்கள் வாழ்க்கைக்காக ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது, மேலும் நீங்கள் உங்கள் வாழும் முறையையும் நடக்கும் முறையையும் குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நான் இங்கு இருக்கிறேன். நான் ஒரு திருத்தூதன், மிகேல் அஞ்சலோ. ரியோ டி ஜனெய்ரோ பிரேசிலில் இருந்து 89 நாடுகளில் 28 மொழிகளில் குளோபல் கிரேஸ் மிஷன்ஸ் உங்களிடம் ஒரு உயிருள்ள வார்த்தையுடன் வருகிறது. கடவுளின் வார்த்தை உயிருள்ளதாய் உள்ளது. அது ஒரு செயல்படும் வார்த்தை. அது ஒரு கூர்மையான வார்த்தை. மனிதனின் உள்ளார்ந்த பகுதியுடன், உள்ளார்ந்த மனிதனுடன், மனிதனின் இதயத்துடன் தொடர்பு கொள்ளும் திறன் கொண்ட ஒரே உயிருள்ள வார்த்தை இதுவே. அப்போது ஒரு நித்திய செயலையும் செய்யும். இன்னைக்கு நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன் கடவுளின் முழு அதிகாரம் பற்றி. இந்த பூமியில நீங்கள் யாரை பெருமைப்படுகிறீர்கள்? நீங்கள் கடவுள் என்று கற்றுக்கொண்டவர் யார்? ஆனால் அவர் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. உங்கள் இதயத்திற்கும் ஆன்மாவிற்கும் பேசும் ஆண்டவர் யார்? நான் இங்கு பரிசுத்த வேதாகமத்துடன் இருக்கிறேன், பரிசுத்த எழுத்துகளுடன். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நான் இப்போது வாசிப்பதற்காக திறந்து வைத்துள்ளேன். எரேமியா கடவுளின் ஒரு அங்கமாக இருந்து 9வது அதிகாரத்தில் இவ்வாறு சொல்கிறார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பின்வருமாறு கூறுகிறார். அறிவு கூர்மை உடையவன் தன் ஞானத்தை குறித்து தற்பெருமை கொள்ளக்கூடாது. அதே போல வலிமை மிகுந்த ஒருவன் தன் உடல் வலிமையை குறித்து பெருமை பாராட்டவும் கூடாது. பணக்காரனும் தன் செல்வத்தில் பெருமைப்பட வேண்டாம். ஆனால் தீர்க்கதரிசி சொன்னார், பெருமைப்பட விரும்புகிறவன் இதிலேயே பெருமைப்படட்டும். என்னை அறிந்து நான் ஆண்டவர் என்று அறிந்து, நான் இந்த பூமியில் இரக்கம், தீர்ப்பு, நீதியை செய்கிறவன் என்பதை உணர்ந்து, ஏனெனில் இவை எனக்கு விருப்பமானவை என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது நிச்சயமாக உங்களுக்கு உண்மையான தேவாதி தேவனை மிக நெருக்கமாக அறிய, தேவனின் பக்கம் திறக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான வாசலாகவும் கதவாகவும் அமையும். ஒரே தேவன், மிக உயர்ந்த உன்னத தேவன். கிரேக்க மொழியில் டெஸ்போட்டேஸ் என்று விசேஷமாக அழைக்கப்படுபவர் அவரே. அவர் தாம் விரும்பும் அந்த நேரத்திலும், தாம் சித்தம் கொள்ளும் நேர்த்தியான விதத்திலும், தாம் தெரிந்து கொள்ளும் நபருடனும் சகலத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். பூமி உருவமற்றதாகவும் வெறுமையாகவும் இருந்த அந்த குழப்பமான நிலையின் முன் அவர் தமது வல்லமையுள்ள ஒரு வார்த்தையால் ஒளி உண்டாகுக என்று கட்டளையிட்டு சொன்ன அந்த மாத்திரத்திலேயே அங்கே பிரகாசமான ஒளி உடனடியாக வெளிப்பட்டு தோன்றியது. அவர்தான் மாம்சமாகி நம்மிடையே வாசம் செய்தவர், கிருபையிலும் ஞானத்திலும் நிறைந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமாம், அவர்தான் தேவனின் முழுமை, அவர்தான் தேவனின் துல்லியமான வடிவம். அப்படியானால் நான் உங்களிடம் முதலில் சொல்ல விரும்புவது இதுதான். வேறு எந்த தேவனும் இல்லை என்பதே அது. மற்றொரு தேவன் இல்லை என்பதால் ஆண்டவர் இயேசு கூறியது மனிதனுக்கு மிக முக்கியமானது. உண்மையில் யாராவது தேவனை மகிமைப்படுத்த செய்யும் விஷயம் அது இயேசுவை அறிதல், ஒரே தேவனாகி அவரை அறிந்து அவர் ஆண்டவர் என்பதை உணர்வதே. அன்பானவர்களே, நாம் ஒரு உண்மையின் முன் நிற்கிறோம். நம்ம ஒரு தலைமுறையில் வாழ்கிறோம். அது செயல்திறன், திறமை, சுயாதீனத்தை மதிக்கிறது. நாம் அல்லது நம்மை சிறு வயதிலிருந்தே நம்முடைய புத்திசாலித்தனத்தில், நம்முடைய வலிமையில், நம்முடைய திறன்களில் நம்பிக்கை வைக்கவும், நம்முடைய எதிர்காலத்தை நாமே கட்டி எழுப்பவும் கற்றுக்கொண்டோமோ, கற்றுக்கொள்ள செய்யப்பட்டோமோ? அப்படியானால் நவீன உரைநடை என்பது ஒரு உண்மைதான். உங்கள் கதையின் உரிமையாளர் நீங்களாக இருங்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், தீர்க்கதரிசி எரேமியா தானாகவே மனிதன் தன் வழிகளை நிர்ணயிக்க முடியாது என்று உறுதியாக கூறினார். மனிதன் நிர்ணயிப்பதில்லை, தேவன்தான் நிர்ணயிக்கிறார். உங்கள் விதியின் கட்டுப்பாடு தேவனிடம்தான் உள்ளது.
அதனால் ஒருவரிடம் நீங்களே உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்வது தோல்வியை உருவாக்குவது, வாழ்க்கையின் அர்த்தமின்மையை, இயலாமையை, பலவீனத்தை, சக்தியின்மையை, தைரியமின்மையை உருவாக்குவதாகும் மற்றும் உற்சாகமின்மையையும். அப்படியானால் எவ்வளவு நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம் என்ற அளவுக்கு நாம் அதிகமாக பதட்டம் அடைவோம். நாம் நம்மில், நம்முடைய திறனில், மனித புத்திசாலித்தனத்தில் பாதுகாப்பை தேடுகிறோம் என்ற அளவுக்கு மனிதன் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை உணர்கிறோம். அப்படியானால் ஒருவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறான நம்பிக்கை என்பது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று நம்புவதுதான். அதனால எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனங்களை எழுதும்போது மனிதனின் 3 உடல் ஆதாரங்களை ஞானம், வலிமை மற்றும் செல்வம் எதிர்கொள்கிறார். அதனால அவர் சொல்கிறார், கர்த்தர் இப்படி சொல்கிறார், ஞானி தன் ஞானத்தில் பெருமைப்பட வேண்டாம். எந்த மனிதனுக்கும் தன் இரட்சிப்பை உருவாக்கும் திறன் இல்லை. மேரிட்கள் இருக்கலாம், ஒருவர் செலுத்த முடியும், அழுத்தப்பட்டவனாக இருக்கலாம், மதபரமாக இருக்கலாம். ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராக இல்லையெனில் நீங்கள் இரட்சிக்கப்பட முடியாது. அதனால் அவர் சொல்கிறார், ஞானி தன் ஞானத்தில் பெருமைப்பட வேண்டாம். ஆகையினால் ஞானமுள்ள ஒருவன் தன் ஞானத்தில் பெருமைப்பட வேண்டாம், வலிமை மிக்கவன் தன் வலிமையில் பெருமைப்பட வேண்டாம், மற்றும் செல்வத்தை உடையவன் தன் செல்வத்தில் பெருமைப்பட வேண்டாம் என்று வேதம் கூறுகிறது. ஏன்? இன்றிலே இது எல்லாம் கடந்து போகும், எல்லாம் கடந்து போகும். நான் ஒரு ஆய்வை படித்து கொண்டிருந்தேன். அதில் இப்போது காலத்தில் 100 பேரில் 8 பேர் மட்டுமே 65 வயதை தாண்டி வாழ முடிகிறது என்று கூறப்பட்டது. 100 பேரில் 8 பேர். மக்கள் இறக்கும் சராசரி வயது மிகவும் குறைவாக உள்ளது. தொடக்கம் 29, 30 வயது, 45 வயது வரை. பெரும்பாலான மக்கள் 29 முதல் 45 வயதுக்குள் இறக்கின்றனர். அதனால் இது மிகவும் பயமுறுத்தும் விஷயமாகும். மனிதன் தன்னுடைய பலத்திலும் செல்வத்திலும் தன்னைத்தானே பெருமைப்படுகிறான். ஆனால் அவை அனைத்தையும் ஒரு கணத்தில் இழக்கக்கூடும் போது அவன் எப்படி பெருமைப்பட முடியும்? அதனால கடவுள் மனிதனை தன்னில், இயேசு கிறிஸ்துவில் பெருமைப்பட அழைக்கிறார். அதனால் பிரச்சனை என்பது ஒருவரிடம் ஞானம் இருப்பது அல்ல. பிரச்சனை என்னவென்றால், அந்த ஞானத்தில் அவள் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாள். அவள் எல்லாவற்றிலும் மேலானவள் என்று நினைக்கிறாள். இது ஒரு பொய்யான வாழ்க்கையின் மையம். மன்னிக்கவும், இது ஒரு பொய்யான வாழ்க்கை உணர்வு. ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் எப்போதும் மையத்தில் இருப்பதற்காக முயற்சி செய்தான். எப்போதும் தானே தன் கடவுளாக இருக்க முயற்சி செய்தான். அதனால்தான் நாம் சிந்திக்க வேண்டும். 100 பேரில் வெறும் 8 பேரே 65 வயது எல்லையை தாண்ட முடிகிறார்கள் என்றால் மனிதனின் வாழ்க்கை, அவன் தன்னை வலிமையானவன், ஞானமுள்ளவன், செல்வவானவன் என்று கருதுவதற்கு அவனுடைய வாழ்க்கை மிகவும் வரையறுக்கப்பட்டதாகும். அவை அவனுடைய ஆதரவின் தூண்களாக இருக்க முடியாது. பவுல் எழுதிய ரோமர்களுக்கு என்ற புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் வேதாகமம் அறிவிக்கிறது. ஏனெனில் அவனிடமிருந்து, அவனின் மூலம் மற்றும் அவனுக்காகவே எல்லா பொருள்களும் உள்ளன. நீங்கள் கேட்டீர்களா? ஏனெனில் அவனிடமிருந்து, அவனின் மூலம், அவனுக்காகவே எல்லா பொருள்களும் உள்ளன. அவனுக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன். அதாவது பரிபூரண அதிகாரம் ஒரே ஒருவரில் தான் துவங்குகிறது. அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவில். இந்த பூமியில வேறு எந்த கடவுளும் இல்லை. நியாயமும் இரக்கமும் செய்யவும் நித்தியத்தை கொடுக்கவும் முடியும் வேறு எந்த ஆண்டவரும் இல்லை. அப்படி யாரும் இல்லை. அதனால் ஆண்டவர் என்னை வழி நடத்தி பல மொழிகளிலே நிகழ்ச்சிகளை உருவாக்க ஊக்கமளித்த போது அது ஏன் என்றால், இந்த 8.5 பில்லியன் மக்கள் உள்ள உலகத்தில் தேவனுடைய ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நாசத்துக்கான ஒரு விதை இருக்கிறது. அது ஒருபோதும் ரட்சிக்கப்படாது. ஆனால் இரட்சிப்புக்கான ஒரு விதையும் இருக்கிறது. ஆடுகள் அல்லது கொடுங்கிழங்கு என கருதப்படுபவர்கள் வார்த்தையை கேட்கலாம், ஆனால் ஒருபோதும் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் இதற்காக முன்கூட்டியே நியமிக்கப்படவில்லை. ஆடு என்று இயேசு சொன்னார். அவன் குரலை கேட்டு பின்பற்றும். அதனால எல்லாமும் அவரை மூலமாகவே நடக்கிறது.
ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆனால் தூதர், நான் ஒரு நாட்டில் இருக்கிறேன், எங்களுடைய கலாச்சாரத்தின் கடவுள் எங்களிடம் இருக்கிறார். இல்லை, நான் புரிந்து கொள்கிறேன். எல்லா நாடுகளுக்கும் தங்கள் தெய்வங்கள் இருக்கின்றன. ஆனால் முழுமையான சுயாதீனத்துடன் அதிகாரத்துடன் இருப்பவர் ஒருவரே. எல்லாம் அவரால், அவருக்காக உருவாக்கப்பட்டது அவர்தான். அவர் மட்டுமே இயேசு கிறிஸ்து. அப்படின்னா ஒருவேளை நீங்கள் மிகவும் மனம் உடைந்தவராக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நோயாளியாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எல்லையற்றவராக உற்சாகமின்றி வாழ்வதற்கு தேவையான சக்தியின்றி இருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு பலிபீடத்தின் முன் நின்றிருக்கலாம், மெழுகுவர்த்தி ஏற்றிருக்கலாம், விரதங்களை நிறைவேற்றி இருக்கலாம், கைரேகை வாசிப்பவரிடம், கார்டு வாசிப்பவரிடம், இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும் ஒருவரிடம் தேடி இருக்கலாம். நீங்கள் ஜாதக வரைபடம் பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் ஒரு பைரமிட் இருக்கிறதா? நீங்கள் ஒரு சிகானாவின் கையில் வாசிப்பை பார்த்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறையவற்றை தேடி விட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை உணர்கிறீர்கள். அது எல்லாம் வீண், அது எல்லாம் காலியாக உள்ளது. ஒரே கடவுள் இயேசுவே. எல்லாமும் அவரை வழியாகவே நடக்கிறது, எல்லாமும் அவரை வழியாகவே நடக்கிறது, எல்லாமும் அவருடைய மகிமைக்காக முடிவடைகிறது. அப்படி என்றால் இயேசுவின் முழு அதிகாரத்தையும் புரிந்து கொள்பவர் அமைதியாக இருப்பார், கவலையின்றி வாழ்வார், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்ப மாட்டார். ஒருவேளை உங்கள் சோர்வு கடவுள் உங்களிடம் ஒருபோதும் கேட்காததை நீங்கள் தாங்க முயற்சிப்பதிலிருந்தே வந்திருக்கலாம். ரட்சிப்பில் முழு அதிகாரம் என்பது ஆண்டவரை அறிதலும் ஏற்றுக்கொள்வதும் தான். அவர் மனிதரின் இதயத்தையும் கூட ஆள்கிறார் என்பதை. நீதிமொழிகள் என்று அழைக்கப்படுகிற திருமறை புத்தகத்திலே 16வது அதிகார பகுதியிலே நீதிமொழிகள் 16 நாம் இங்கே மிகவும் விரைவாக தேடி பார்க்கலாம். ஏனெனில் இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு புதியது. அதன் காரணமாக நான் அதை பயன்படுத்துவதற்கு பழக வேண்டும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தையானது இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது. மனிதனின் இதயம் தன் பாதையை திட்டமிடுகிறது, ஆனால் ஆண்டவர் அவனுடைய அடிகளை வழி நடத்துகிறார். மனிதனின் இதயம் தன் பாதையை திட்டமிடுகிறது. நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன். ஞானி சாலமோன் சொன்னது போல இந்த பாதையை திட்டமிடும் போது நீதிமொழிகள் 16:9 மனிதனின் இதயம் தன் பாதையை திட்டமிடுகிறது, ஆனால் ஆண்டவர் இயேசு அவனுடைய அடிகளை வழி நடத்துகிறார். அது ஏன்னா சாலமோனே சொன்னார், மனிதனுக்கு ஒளியின் பாதையாக தோன்றும் சில பாதைகள் உள்ளன, ஆனால் அவற்றின் முடிவில் அவை மரணத்தின் பாதைகளாக முடிகின்றன. அதனால் மனிதனுக்கு இது உரியதல்ல. நம்முடைய விதியை திட்டமிடுவது இயேசுவே. மனிதன் தன் கதையின் முடிவையோ இந்த பூமியில் வாழும் நாட்களையோ தீர்மானிப்பது மனிதன் அல்ல. அதை நடத்துபவர் தேவனே. அவர் வழங்கும் இரட்சிப்பு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் செயலாகும். அழைப்பு அவருடைய முன்முயற்சியே. இன்று அவர் நம்மை நேருக்கு நேர் வைத்திருக்கிறார். ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சிக்கு 14 நிமிடங்கள் ஆகிவிட்டது. ஏனெனில் நான் யாரை நம்புகிறேன் என்றும் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் எனக்கு தெரியும். நானும் ரோமன் விக்கிரக ஆராதனையின் அடிமையாக இருந்தேன். நானும் அறிவேன். சிலர் பிரசாரம் செய்யும் விஷயங்களை நானும் நம்பினேன். தேவ தூதர்களுக்கான வழிபாடு, பரிசுத்தர்களுக்கான வழிபாடு, இறந்தவர்களுக்கான வழிபாடு, பாபாவின் தவறில்லாத தன்மை. ரோமன் திருச்சபை நூற்றாண்டுகளாக மக்களுக்கு வழங்கும் சூழ்நிலைகள். மேலும் இல்லை, பாவத்தில் இறந்தவர் ஒரு பரிகாரத்தில் போவார்கள். ஐயா, அது வாழ்க்கையில மிக அதிகமான அநியாயமான விஷயமாக இருக்கும். அதனால தேவன் முன்வைக்கும் விஷயம் என்னவென்றால், நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், உங்கள் உதடுகளால் ஒப்புக்கொண்டு உங்கள் இருதயத்துடன் நம்புகிறீர்கள் என்றால் இயேசு ஆண்டவர் என்றும் அவர் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் நீங்கள் இரட்சிக்கப்படுகிறீர்கள். இந்த இரட்சிப்பு என்ற சொல் கிரேக்கத்தின் சோட்டேரியா என்ற மூல வார்த்தையிலிருந்து வந்தது. அதாவது விடுதலை, அதாவது குணமாக்குதல், சாத்தானின் பிடியிலிருந்து வெளியேறுதல், அடக்குமுறையிலிருந்து, ஆன்மீக அழுத்தத்திலிருந்து, இருளிலிருந்து அவருடைய அதிசயமான வெளிச்சத்திற்கு செல்லுதல் என்று பொருள். இது ஒரு மறுபிறப்பு. அப்படின்னா இந்த மாற்றத்தை மனிதனில் செயல்படுத்துவது யாரு? அது தேவனுடைய ஆவி.
அப்படி என்றால் தேவனுடைய சுயாதீனம் அழுத்துவதில்லை, மேலும் பெரும்பாலான மதங்கள் அழுத்தும் தன்மை கொண்டவை என்பதை நான் அறிவேன். சிலர் தங்களை தாங்களே தண்டிக்கிறார்கள், சிலர் தங்கள் தோலை வெட்டி கொண்டு தண்டனை ஏற்படுத்துகிறார்கள். தியாகங்களை செய்து இரத்தம் சிந்துவதன் மூலம் அவர்கள் தேவனுடன் நெருக்கம் பெறுகிறார்கள், தேவனை மகிழ்விப்பதாக நினைக்கிறார்கள். தங்களை தாங்களே தண்டிப்பது, என் சகோதரர்களே, இது மிகவும் அழுத்தும் மதத்தின் மிக கொடூரமான பாதை. தேவன் அழுத்துவதில்லை, அவர் பாரத்தை நீக்கி விடுகிறார். தேவன் இல்லாத வாழ்க்கையின் பதட்டத்திலிருந்து விடுவிக்கிறார். அப்படின்றால நீங்கள் இதை புரிந்து கொள்ளும் போது அகந்தை மறைந்து நன்றி உணர்வு பிறக்கிறது. இது ஒரு குயவன் போல, குயவன் தேவன், நாங்கள் குயவனின் கையில் உள்ள மண், நாங்கள் அந்த மண் தான். அவர் தன் பரிபூரணமான விருப்பப்படி எங்களை வடிவமைக்கிறார். நான் பலமுறை சொன்னேன், என் தூய கத்தோலிக்கர்களை நான் ஒருபோதும் விட்டு போக மாட்டேன், என் திருப்பலியை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன் என்று. என் கடந்த காலத்தில் நான் சொன்ன பல விஷயங்களும் நான் சொல்வதற்கே அர்த்தம் தெரியாமல் இருந்தேன். வாழ்க்கை கட்டுப்பாடின்றி இருந்தது. ஏனெனில் மதம் அப்படித்தான் செய்கிறது, மதம் அழுத்துகிறது, மதம் அடிமைப்படுத்துகிறது. மற்றும் பெரும்பாலானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் தெய்வங்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் என்று. உண்மையில் அவை அடிமைப்படுத்தும் குரல்கள், மனிதனை கட்டுப்பாடின்றி ஆக்கும் குரல்கள், அழுத்தும், கண்களை மூடும். இந்த உலகில் ஏன் இருக்கிறார்? கடவுள் அவருக்காக என்ன வைத்திருக்கிறார்? வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்தலாம், எங்கே செல்ல முடியும் என்பதை கூட அறிய விடாத குரல்கள். ஆனால் கடவுளுக்கு நன்றி, ஆட்சி பரிசுத்த ஆவியாருடையது. அப்படி என்றால் கடவுள் ஆட்சி செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் எல்லா எதிர்ப்பும் நம்பிக்கையாக மாறிவிடும். கடவுள் வடிவமைக்கும் போது அவர் அழிக்கவில்லை, அவர் ஒரு குயவன் போல மண்ணை எடுத்து அதை மேம்படுத்தி ஒரு புதிய பாத்திரமாக ஆக்குகிறார். இப்பொழுது நேரடியான கேள்வி, நீங்கள் யாரில் பெருமைப்படுகிறீர்கள்? உங்களுடைய திறன் என்ன? உங்கள் நிலைத்தன்மை என்ன? நீங்க வச்சுள்ள திட்டமிடல் என்ன? ஆனால் உள்ள மிகப்பெரிய சிறப்பான வாய்ப்பு எது என்றால், நம்முடைய ஆண்டவரும் பரமாதிகாரியுமான இயேசு கிறிஸ்துவை அறிதல்தான். கடவுளின் ஞானம் பொறுப்பை நீக்கவில்லை, அது நம்பிக்கை இழப்பு மற்றும் சோர்வை மட்டும் நீக்குகிறது. அப்படியானால் அவர் மையமாக இருக்கும்போது இதயம் ஓய்வை அடைகிறது. உங்கள் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். நீங்கள் ஒருவேளை மதத்தால் மிகவும் சோர்ந்திருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பல தியாகங்களை செய்திருக்கிறீர்கள், பல நோன்புகள், பல இரவு ஜாகரணைகள். நீங்கள் உங்களை துன்புறுத்தி இருக்கிறீர்கள், தியாகம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் கை, நாக்கு, தலை, கால்கள் ஆகியவற்றை துன்புறுத்தி இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஒரு மந்திரவாத வேதிக்கையின் முன் உங்களை ஒப்படைத்திருக்கலாம். ஒருவேளை உங்களை ஆவி ஆட்சி செய்திருக்கலாம். மூதாதையர்கள், இருள் மற்றும் மனிதனை ஆட்சி செய்ய விரும்பும் ஆவிகள், அவை துன்பம், கவலை, பயம், கட்டுப்பாடின்மை ஆகியவற்றை உருவாக்குகின்றன. ஆனால் எரேமியா நம்மை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைக்கிறார். அதாவது இயேசுவை அறிந்ததில் பெருமை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் கொஞ்சம் தெரிந்திருக்கலாம், ஆனால் அது போதும். அது உங்களுக்கு நித்திய ஜீவனை வழங்கும். உங்கள் வாழ்க்கையை ஒப்படையுங்கள், அவரை நம்புங்கள். இயேசுவிடம் சொல்லுங்கள், நான் இனிமேல் இருக்க மாட்டேன் மதத்தின் அடிமை. நான் இனிமேல் மனிதர்களின் அடிமையாக இருக்க மாட்டேன். நான் இனிமேல் தவறான மத கோட்பாடுகளின் அடிமையாக இருக்க மாட்டேன். இப்பொழுது நான் இயேசுவுக்கே சேர்ந்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு சமாதானம் உள்ளது. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கும் மிக உயர்ந்த ஜெபம். ஏனெனில் இது உங்களை தேவனின் இருதயத்திற்கே அழைத்துச் சென்றது. நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதற்காக மீண்டும் ஒரு முறை கௌரவம் அளித்ததற்கு நன்றி. நான் திருத்தூதன் மிகேல் அஞ்சோ, ரியோ டி ஜெனைரோ, பிரேசிலில் உள்ள எவாஞ்சலிக்கல் கிறிஸ்து விவே திருச்சபையின் திருத்தூதன். எங்களிடம் தொடர்பு கொள்ளும் தொலைபேசி எண்கள் உள்ளன. உலகின் எந்த இடத்திலிருந்தும் தொடர்பு கொள்ளக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணும் உள்ளது. நீங்கள் எங்களை அழைக்கலாம். 55 பிரேசில் 21 ரியோ டி ஜெனைரோ 99,127,154. உங்கள் அழைப்புக்கு நாங்கள் பதிலளிப்போம். நீங்கள் ரியோ டி ஜெனைரோவிலோ அல்லது பிரேசிலிலோ வசித்தால் எங்களிடம் நிலையான தொலைபேசி எண் 552130179090 உள்ளது. எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் கவனித்துக் கொள்வோம் உங்களை.
உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான அழைப்பாக இருக்கும் ஒரு அழைப்பை உங்களுக்காக விடுவிக்க விரும்புகிறேன். நீங்கள் ரியோ டி ஜெனைரோவில் இருந்தால் எங்களுடைய பேராலயத்திற்கு நீங்கள் வரலாம். அது ருவா மாரிகா 320 கம்பினியோ பகுதியிலே ரியோ டி ஜெனைரோவின் மேற்கு பகுதியில் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு, மாலை 5 மணிக்கு நாங்கள் பைபிள் படிப்பு, ஸ்தோத்திரம், ஆராதனை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகிய சந்திப்புகளை நடத்துகிறோம். தேவனின் கிருபையிலும் அறிவிலும். நான் உங்களை அழைக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு மதவாதியாக இருக்க வேண்டும் என்று அல்ல, ஏனெனில் நான் ஒரு மத பிரசங்கிப்பவர் அல்ல. நான் தேவனின் ஒரு மேய்ப்பன். அவர் தன் சொந்த இரத்தத்தால் வாங்கிய ஆடுகளை கவனித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவை அறிய வாருங்கள், அவர் உயிருடன் இருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி, மாலை 5 மணி, ருவா மாரிகா 320 கேம்பின்ஹோஸ் பகுதி, ரியோ டி ஜெனைரோவின் மேற்கு பகுதியில். நினைவில் வையுங்கள், திங்கட்கிழமைகளில் ஜெபச் சந்திப்புகள், செவ்வாய்க்கிழமை பைபிள் பள்ளி, புதன்கிழமை தீர்க்கதரிசி மற்றும் தூதுவான இரவு நடைபெறுகிறது. நீங்கள் ஒரு அட்டவணை அமைத்து உங்கள் குடும்பத்தையும் கொண்டு வந்து சுவிசேஷத்தின் ஒரே உண்மையை அனுபவிக்கலாம். தேவனுடைய கிருபையை தவிர்த்து இரட்சிப்பு இல்லை. இந்த இறுதி நேரங்களில் தேவனுக்கு நன்றி சொல்லும் ஒரு வார்த்தையை எப்போதும் கொண்டு வர விரும்புகிறேன் தேவாலய மக்களுக்கு. கிறிஸ்து விவோ இந்த ஸ்டூடியோவில் பல ஆண்டுகளாக என்னுடன் இருப்பவர்களான என் குழுவிற்கு, இதய நண்பர்களுக்கு, உயர்ந்த தேவனுடைய ஊழியர்களுக்கு நன்றி கூறுகிறேன். மேலும் ரொட்ரிகோ அம்ப்ரோஸ் மற்றும் ஃபாபியானா அம்ப்ரோஸ் குடும்பத்திற்கும் நன்றி. அவர்கள் ரியோ டி ஜெனைரோவின் பைஷாடா ஃப்ளூமினன்ஸில் உள்ள விலா எமில் மெஸ்கிட்டாவில் உள்ள டுர்போமில் மார்க்கெட்டுகளின் உரிமையாளர்கள். இவர்கள் தேவனுடைய தம்பதிகள், பார்வையுள்ள தம்பதிகள். இவர்கள் நோக்கங்களும் கொண்ட தம்பதிகள், சுவிசேஷ பணியை ஆதரிக்கும் தம்பதிகள். அவர்கள் விரும்புவது எல்லாம் மக்களை இரட்சிக்கப்பட்டவர்களாக பார்ப்பதே. அந்த மார்க்கெட்டுகள் நல்ல நல்ல உணவுக்காக ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றன. என் நன்றியும் என் அன்பும் ரெனாடோ விலாரின்ஹோ மற்றும் கிளாடியா ரிச்சா மற்றும் அவர்களின் அன்பான குடும்பத்திற்கும் எங்கள் சின்சானேக்கும். சின்சானே என்பது நல்லா உடை அணிவது, சின்சானே என்பது ஃபேஷன். இது நல்லா உடை அணிவதையே குறிக்கிறது. நீங்க எப்படி நல்லா உடை அணியலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது சின்சானே தான். ரெனாடோ மற்றும் கிளாடியா அவர்களின் அன்பான குடும்பத்துடன் இன்று 89 நாடுகளில் 28 மொழிகளில் செல்லும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவளிக்கின்றனர். நாங்கள் ஒரு 192 நாடுகளில் 73 மொழிகளுக்கு எட்டும் திட்டம் வைத்துள்ளோம். நன்றி ரெனாடோ, நன்றி கிளாடியா, நன்றி சின்சானே. நீங்கள் எனக்கு உதவ விரும்பினால், நீங்கள் தேவனுடைய பணியில் விதைக்க விரும்பினால், உயிர்களின் ரட்சிப்பில் முதலீடு செய்ய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கலாம், நம்மிடம் தொழிலதிபர்கள், சுதந்திரமாக பணிபுரிபவர்கள் மற்றும் நிரந்தர ஊழியர்கள் குடும்பங்கள் உள்ளனர். அவர்கள் இந்த வார்த்தையையும் உலகத்திற்கு இந்த வார்த்தையை கொண்டு செல்லும் இந்த நோக்கத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டனர். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், மோசேயின் சட்டம் ஒருபோதும் ஒரு பிரசங்ககரை அனுப்பவில்லை. தேவனுடைய கிருபையிலே அவர் சொன்னார், போய் எல்லா உயிரினங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். தயவு செய்து தேவனுடைய பணியை செய்ய எங்களுக்கு உதவுங்கள். ரியோ டி ஜெனைரோவில் இருந்து உலகம் முழுவதும் அன்பும் பரிவும் நிறைந்த ஒரு பெரிய வாழ்த்தை. உலகளாவிய கிருபை மிஷன்களில் அப்போஸ்தலர் மிகேல் ஆஞ்சலோ. கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும்.